everyone, welcome to Learn with Hema. இது ராஷ்டிர பாஷா லெசன் நம்பர் 9. இன்னைக்கு எஸ்ஸே ஃப்ரம் த லெசன் பார்க்க போகிறோம். गद्याला दक्षिण अफ्रीका में गांधी जी இந்த பாட்கா சாராंश இன்னைக்கு பார்க்க போகிறோம். क्वेश्चन पेपर पैटर्न ராஷ்டிர பாஷா எக்ஸாமில் பேப்பர் நம்பர் 1ல் रोमन लेटर 9ல் இந்த போர்ஷன் வரும். किसी एक पार्ट का सारांश लिखिए. சிலபஸில் மொத்தமாக 10 லெசன் இருக்குது. அதில் 3வது லெசன் தக்ஷின் அஃப்ரிக்கா மே காந்திஜி, அது உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 214ல் கொடுத்துருக்கோம். எக்ஸாமில் 4 பாட்கா சாரான்ஷ் கேட்பாங்க. அதில் நீங்கள் சாய்ஸில் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். 10 மார்க்ஸ் ஃபார் த எஸ்ஸே ரைட்டிங். வாங்க லெசனுக்கு போவோம். दक्षिण अफ्रीका में गांधी जी पाठ का सारांश. दक्षिण अफ्रीका அப்படின்னா என்ன? தென் ஆஃப்ரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ தென் ஆஃப்ரிக்காவில் காந்தியடிகள் என்ன பண்ணார், அங்கே என்ன நடந்துச்சு, அதை தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த லெசனில் நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸை அப்படியே ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க. ட்ரான்ஸ்லேட் பண்ணாமல் இங்கிலீஷ் வேர்ட்ஸை அப்படியே ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க. அதை கொஞ்சம் ஸ்பெல்லிங்கை பார்த்து படிச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் திங், நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். இந்த இயர் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ அங்கே பாருங்கள் 1893 ஃபஸ்ட்டு வேர்டு. ஸோ அந்த இயரை நீங்கள் இன்னுமுமே இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ படிச்சுட்டு இருக்காதீங்க, ஹிந்தியில் படிக்க ட்ரை பண்ணுங்கள். சரியா? நீங்கள் ராஷ்டிர பாஷா லெவலுக்கு வந்துட்டீங்க, அந்த லெவலில் ஹிந்தியில் தான் படிக்கணும். இன்னுமே 1893 அப்படியெல்லாம் படிச்சிட்ருக்காதீங்க. இதை எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. இதை 2 விதமாக படிக்கலாம். இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா 1893 அப்படின்னு படிப்போம். அதை அப்படியே ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1893. அங்கே கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள் ப்ளூவில். ஸோ அப்படி கூட படிக்கலாம். இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, 1893 இல்லையா? அதை எப்படி படிக்கிறது? 18 என்ன சொல்லுவோம்? 18 100 100 1893 அதை 93 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1893 அப்படின்னு படிச்சுக்கலாம். 1893 அப்படின்னு படிச்சுக்கலாம். ஸோ படித்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, இதுதான் என்னோடய ரிக்வெஸ்ட். சரி வாங்க லெசன் பார்க்கலாம். 1893 में दक्षिण अफ्रीका के सेठ अब्दुल्ला ने मुकदमा लड़ने के लिए गांधी जी को वहाँ बुलाया. 1893 में 1893 தக்ஷின் ஆஃப்ரிக்கா கே தென்னாப்பிரிக்காவில் இருந்த சேட் அப்துல்லானே, சேட்னா யார்? ஒரு செல்வந்தர், வெல்தி மர்ச்சன்ட். ஓகே, அவர் தான் சேட் அப்படின்னு சொல்லுவோம், காமன் டேர்ம் அது. ஸோ அங்கே இருந்த ஒரு சேட், அவர் பேர் என்ன? அப்துல்லா. அந்த சேட் அப்துல்லா என்ன பண்ணுறாருனா, முக்கத்தமா லட்னே கேலியே. முக்கத்தமா அப்படின்னா நீதிமன்ற வழக்கு, கோர்ட் கேஸ். லடுனா அப்படின்னா வாதாடுறது, ஃபைட் பண்ணுறது. ஸோ நீதிமன்ற வழக்கை வாதாடுவதற்காக லட்னே கேலியே காந்திஜிக்கோ வஹாம் புலாயா. காந்திஜி வக்கீல் படித்து முடிச்சிட்டார் இல்லையா? ஸோ காந்திஜி வந்து வாதாடுவார் அப்படின்னு சொல்லி அவரை அங்கே கூப்பிடுறாரு. வஹாம் புலாயா எங்கே கூப்பிட்டாரு? தென்னாப்பிரிக்காவுக்கு கூப்பிடுறாரு. ஜஹாஸ் சே காந்திஜி டர்பன் பहुंचे. ஜஹாஸ் அப்படின்னா கப்பல், ஷிப்பு. ஸோ கப்பல் ஏறி காந்திஜி டர்பன் பहुंचे. டர்பன் அப்படின்றது வந்து அங்கே இருக்கிற ஒரு நகரம், போர்ட் சிட்டி. சரியா? துறைமுக நகரம். ஸோ அந்த துறைமுகத்தை போய் அடைந்தார், पहुंचे. गांधी ने पहली श्रेणी का टिकट लेकर प्रीटोरिया की ट्रेन पकड़ी. गांधी ने, காந்தியடிகள் पहली श्रेणी, पहली श्रेणी, श्रेणीना क्लास, फर्स्ट क्लास, पहली श्रेणी. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ்க்கா டிக்கெட் லேக்கர், டிக்கெட்டை வாங்கிட்டார், முதல் வகுப்பு டிக்கெட்டை வாங்கிட்டு ப்ரீட்டோரியாக்கி ட்ரெயின் பக்கடி. ப்ரீட்டோரியா அப்படின்றதும் ஒரு பெரிய நகரம்.
ஸோ அங்கே போய் சேரணும் அவர். அந்த ட்ரெயினை பிடிக்கிறார். பக்கடி அப்படின்னா he is catching the train to Pretoria. बीच में उन्हें तीसरी श्रेणी के डिब्बे में जाने के लिए कहा गया. बीच में அதாவது அந்த பயணத்திற்கு இடையில், in between the travel. உன்ஹேனா அவரை, காந்தியை. தீஸ்ரி ஸ்ரேணி, தீஸ்ரி ஸ்ரேணி, தீன் அப்படின்னா 3 இல்லையா? தீஸ்ரி ஸ்ரேணின்னா 3ஆம் வகுப்பு. 3ஆம் வகுப்பில் யார் போவாங்க? அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் இல்லையா அது? தீஸ்ரி ஸ்ரேணி கே டிப்பே மே ஜானே கேலியே. டிப்பா அப்படின்னா கம்பார்ட்மெண்ட், பெட்டி. சரியா? 3ஆம் வகுப்பு பெட்டிக்கு போக சொல்லி, ஜானே கேலியே கஹா கயா, போக சொன்னார்கள். इनकार करने पर जबरदस्ती से उन्हें पीटर मारिट्सबर्ग स्टेशन पर उतारा गया. इनकार करना அப்படின்னா என்ன? மனா கர்னா, அதாவது ரெஃப்யூஸ் பண்ணுறது, ஒத்துக்கொள்ளாமல் இல்லை அப்படின்னு மறுக்கிறது. சரியா? காந்திஜி மறுக்கிறார். நான் முதல் வகுப்பு டிக்கெட் வாங்கியிருக்கேன், எதுக்கு நான் 3ஆம் வகுப்புக்கு போகணும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் என்ன பண்ணுறாங்க? இன்கார் கர்னே பர், அவர் மறுக்கவும், ஜபர்தஸ்தி சே, ஜபர்தஸ்தினா பை ஃபோர்ஸ், வலுக்கட்டாயமாக, உன்ஹே அவரை, பீட்டர் மாரிட்ஸ்பர்க் ஸ்டேஷன், அதாவது போகிற வழியில் நடுவில் ஒரு ஸ்டேஷன் வருது, பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு நகரம். அங்கே என்ன பண்ணுறாங்க? பீட்டர் மாரிட்ஸ்பர்க் ஸ்டேஷன் பர் உத்தாரா கயா, அவரை இறக்கி விடுகிறார்கள். உத்தார்னா அப்படின்னா டு அன்லோட், வலுக்கட்டாயமாக இறக்கி விடுவது. ஸோ அவரை இறக்கி விட்டுட்டாங்க. कड़कड़ाती ठंड में गांधी जी स्टेशन के वेटिंग रूम में पहुँचे. कड़कड़ाती அப்படின்னா ஷிவரிங், நடுங்கும். ठंड அப்படின்னா குளிரில், ஷிவரிங் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, ட்ரெம்பிளிங் கோல்டு, அப்படியே நடுக்கம் எடுக்குது, அந்த மாதிரி ஒரு குளிர். ठंड में காந்திஜி ஸ்டேஷன் கே, அந்த பீட்டர் மாரிட்ஸ்பர்க் ஸ்டேஷனுடைய वेटिंग रूम, वेटिंग रूम में पहुँचे, அங்கே போய் சேர்றார். उन्होंने निश्चय किया कि भारतीयों पर हो रहे इस अन्याय के खिलाफ संघर्ष करना चाहिए. அதாவது வெயிட்டிங் ரூமில் போய் சேர்ந்த உடனே அவர் ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கிறாரு. எதுக்கு நம்மளை இறக்கி விட்டாங்க? நம்ம கலர்னால, நாம் இந்தியனாக இருக்கோம், நம்ம கொஞ்சம் கருப்பாக இருக்கோம், அதனால நம்மளை இறக்கி விட்டுட்டாங்க. ஏன்னா நிறவெறி தாக்குதல் அங்கே நிறைய நடந்துட்டு இருந்தது அந்த சமயத்தில் சவுத் ஆஃப்ரிக்காவில். ஸோ நம்ம இந்தியன்ஸ் மேலே இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குது, இது ஏன் நடக்குது அப்படின்னு ரொம்ப நினச்சிட்டு அவர் ஒரு உறுதி எடுக்கிறார். உன்ஹோனே நிச்சய் கியா, கி நிச்சய் கியா அப்படின்னா உறுதி எடுப்பது, டிசைடு பண்ணுறது. பாரதியோं पर, பாரதியோं அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஸ், ஓகே, இந்தியர்கள் மீது, ஹோ ரஹே இஸ் அந்நியாய் கே கிலாஃப், நடக்கிற இந்த அந்நியாய் அப்படின்னா அந்நியாயத்தின், கிலாஃப் அப்படின்னா எதிராக, அந்நியாயத்திற்கு எதிராக, खिलाफ अगेंस्ट, संघर्ष करना चाहिए. संघर्ष मीन्स போராட்டம், ஓகே, சங்கர்ஷ் மீன்ஸ் ஸ்ட்ரகிள், போராட்டம் பண்ணணும் அப்படின்னு அவர் உறுதி எடுத்துக்கிறார். इसी घटना ने सत्याग्रह का जन्म दिया तथा गांधी जी को महात्मा बनाया. इसी घटना ने, घटनाना என்ன? நிகழ்வு, இவெண்ட், இன்சிடெண்ட். இந்த நிகழ்வு தான் சத்தியாகிரக கா ஜன்மதியா. சத்தியாகிரகனா என்ன? அறவழி போராட்டம். அந்த அறவழி போராட்டம் இந்த நிகழ்வினால்தான் பிறந்தது. ஜன்மதியா, ததா மற்றும், காந்திஜிக்கோ மகாத்மா பனாயா, காந்திஜியை மகானாக மாற்றியது. சரியா? गांधी जी ने अंग्रेज़ी साम्राज्य में अपने देशवासियों के सम्मान के लिए सन 1893 से 1914 तक लड़ते रहे. गांधी जी ने अंग्रेज़ी साम्राज्य में, अंग्रेज़ी ஆங்கிலேய, சாம்ராஜ்ய அப்படின்னா சாம்ராஜ்யம் நமக்கு தெரியும், எம்பையர்.
சாம்ராஜ்யத்தில் अपने देशवासियों के सम्मान के लिए अपने देशवासियों தன்னுடைய தேச மக்களுக்காக அவர்களுடைய சம்மான் கேலியே சம்மான்னா என்ன மரியாதை ரெஸ்பெக்ட் கண்ணியம் சரியா அவர்களுடைய மரியாதைக்காக சன் 1893 से அந்த நாள்ல இருந்து 1914 தக் 1914 வரை சரியா 1900னா என்ன 1900 14க்கு என்ன சொல்லுவோம் 14 சரியா 1914 தக் அதாவது 1893 1914 வரை லடுத்தே ரஹே சண்டையிட்டு கொண்டிருந்தார் போராடி கொண்டிருந்தார் सन 1915 கோவே பாரத் லௌட்டே சன் என்றது இங்கே என்ன ஆண்டு சரியா இந்த இயர் அப்படின்னு சொல்கிறது தான் அது சன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே சன் அந்த நாக்கு கீழே ஹலந்து போடணும் அதை மறந்துடாதீங்க सन 1915 கோவே பாரத் லௌட்டே லௌட்னா அப்படின்னா டு ரிட்டர்ன் திரும்புறது அவர் தன்னுடைய தாய்நாடு பாரதத்துக்கு திரும்பினார் दक्षिण अफ्रीका में गांधी जी के इन अनुभवों ने सत्याग्रह जैसे आंदोलनों से भारत की आज़ादी की नींव डाली दक्षिण अफ्रीका में தென் ஆப்பிரிக்காவில் காந்திஜியின் இன் அனுபவோனே அனுபவம்னா என்ன அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அனுபவங்கள் சத்யாகிரக ஜெய்சே சத்யாகிரகம் போன்ற ஜெய்சேன போன்ற ஆந்தோலன் அப்படின்னா என்ன போராட்டம் எதிர்ப்புகள் ப்ராட்டஸ்ட் ஓகே ஸோ போராட்டங்கள் அந்த மாதிரி எதிர்ப்புகளை நிகழ்த்தி பாரதத்தின் சுதந்திரத்திற்கான நீவ்டால்னா என்ன டு லே ஃபவுண்டேஷன் அடித்தளம் அமைப்பது அந்த கடும் குளிரில் நடந்த அந்த ஒரு நிகழ்வு தான் சத்தியாகிரகம் போன்ற அறவழி போராட்டங்கள் நிகழ்வதற்கு ஒரு அடித்தளம் அமைத்தது அதனால் நம் பாரதத்திற்கு சுதந்திரம் கிடைத்தது இப்போ ரீகேப் என்னோட சேர்ந்து வாசிங்க दक्षिण अफ्रीका में गांधी जी पाठ का सारांश 1893 में दक्षिण अफ्रीका के सेठ अब्दुल्ला ने मुकदमा लड़ने के लिए गांधी जी को वहां बुलाया जहाज़ से गांधी जी डरबन पहुंचे गांधी जी ने पहली श्रेणी का टिकट लेकर प्रीटोरिया की ट्रेन पकड़ी बीच में उन्हें तीसरी श्रेणी के डिब्बे में जाने के लिए कहा गया इनकार करने पर जबरदस्ती से उन्हें पीटर मारिट्सबर्ग स्टेशन पर उतारा गया कड़कड़ाती ठंड में गांधी जी स्टेशन के वेटिंग रूम में पहुंचे उन्होंने निश्चय किया कि भारतीयों पर हो रहे इस अन्याय के खिलाफ संघर्ष करना चाहिए इसी घटने ने सत्याग्रह का जन्म दिया तथा गांधी जी को महात्मा बनाया गांधी जी ने अंग्रेजी साम्राज्य में अपने देशवासियों के सम्मान के लिए सन 1893 से 1914 तक लड़ते रहे सन 1915 को वे भारत लौटे दक्षिण अफ्रीका में गांधी जी के इन अनुभवों ने सत्याग्रह जैसे आंदोलनों से भारत की आज़ादी की नींव डाली இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்னோட டீச்சிங் ஸ்டைல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் இன்ஸ்பிரேஷனாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் Never stop learning as life never stops teaching. Bye for now. See you all soon with another video. धन्यवाद. शुभकामनाएं.